ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் லவ் வித் ரூபி ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோஸ்னா, இன்றைக்கி வந்து வரலட்சுமி விரதம், வரலட்சுமி நோன்பு, வரலட்சுமி பூஜை பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து வரலட்சுமி பூஜை பண்ண போகிறேன். நிறைய பேர் நிறைய விதமாக சாமி கும்பிடுவாங்க. வரலட்சுமி பூஜை நிறைய விதமாக கொண்டாடுவாங்க. வியாழன்லேருந்து வியாழன், வெள்ளி, சனி 3 நாள் கலசம் வச்சு கும்பிடுவாங்க. நான் வந்து ஒரே நாளையில் தான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மட்டும் பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக எப்படி வரலட்சுமி பூஜை கும்பிடலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சில்வர் சின்ன குடம் ஒன்று எடுத்தாச்சு. இதில் தான் நம்ம கலசத்துக்கு ரெடி பண்ணதுக்காக தேங்காய், மாவிலை இதெல்லாம் வாங்கி வச்சாச்சு. இந்த கலசத்துக்குள்ளே என்னென்ன போட போகிறோமோ அதெல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது ஒவ்வொன்றும் என்ன பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாமா? இந்த மாதிரி குடம் இல்லாதவங்க சின்ன சொம்பு இருக்குல்ல, கொஞ்சம் ஒரு அகலமான சொம்பு, அந்த சொம்பு வச்சு அதுக்கு போனி வச்சு அதுக்குள்ளே எல்லாமே பண்ணிவிட்டு சொம்பு வச்சு அதுக்கு மேலே கூட நம்ம கலசம் வச்சுக்கலாம். இது எங்களுக்கு நல்ல வசதியாக இந்த ஒரு சொம்பு வெள்ளி குடம் காய்ச்சி வெள்ளியாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். எங்களுக்கு இந்த வசதியாக ஒரு சின்ன குடம், நான் சின்ன பிள்ளையில் இருக்கிறப்ப இது வாங்கினது. இன்னுமே எங்கள் அம்மா பத்திரமா வச்சுருந்து இதை சாய்ச்சிக்கு கொடு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா வாசலில் மஞ்சள் குங்குமம்லாம் தொட்டு கோலம் போட்டாச்சு. அதே மாதிரி அம்மனுக்கு படைக்கிறதுக்காக நான் வந்து ரொம்ப இதெல்லாம் பண்ணல, நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதுதான். நல்ல எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் வச்சுக்கலாம், சக்கரை பொங்கல், எல்லாம் என்னென்ன ஐட்டம் வைக்க முடியுமோ அம்மனுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு பிடிச்ச பாசிப்பருப்பு பாயசம் வச்சுருக்கேன். அதுதான் நெய்வேத்தியமாக வச்சு இன்றைக்கி சாமி கும்பிட போகிறோம். அதெல்லாமே ரெடி பண்ணிட்டேன். காலையில் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு என்னென்ன தேவை, அலங்காரம் பண்ணதுக்கு சாரி, அதுக்கப்புறம் இந்த அம்மனோட இந்த பட்டு ட்ரெஸ்ஸு, அம்மனுக்கு மாலை, அம்மனுக்கு மஞ்சக்கயிறு இது எல்லாமே காலையில் போய் வாங்கிட்டு வந்தாச்சு. அலங்கார சிலை இதை தான் நம்ம கலசம் வச்சு இதை தான் நம்ம பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்கிட்டையுமே ஒரு வரலட்சுமி அம்மன் இது இருக்குது, லட்சுமி சிலை இருக்குது. இது வந்து வெள்ளி. சரி, இதையும் நம்ம பூஜை முன்னாடி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வாங்க போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே நிறையா இருந்துச்சு. அம்மன்லையே இது பெருசாக சிலையாகவே உருவமாகவே இருக்கும்ல, அம்மன் உருவம், அதுவுமே நிறைய மாடலில் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாக இருந்துச்சு. நம்ம ஸ்டார்டிங் தானே, நம்ம இதாகவே நம்ம முறைப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாகவே நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் பெரிய சிலை, அந்த கையெல்லாம் வச்சு அம்மன் பட்டெல்லாம் சூட்டியே இருக்கும்ல, அந்த மாதிரியும் இருந்துச்சு. அதெல்லாம் ரேட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால சிம்பிளாக இதை வாங்கிட்டோம். சரி, நம்ம அதெல்லாம் முறைப்படி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் நம்ம பண்ண போகிறோம், அப்போ நம்ம பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே நம்ம கைப்பட செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து கலசம் பண்ண ரெடி பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நீங்கள் இன்னைக்கு காலையில் நீங்கள் எந்த மாதிரி பூஜை பண்ணுவீங்க? சாயந்தரம் பண்ணுவீங்களா, இல்லை காலையில் அம்மனை? ஒரு சில பேர் விடிய காலையிலேயே வரலட்சுமி வாசலில் அம்மனை வச்சு வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. நாங்கள் வந்து இந்த ஈவினிங் டைமில் தான் பண்ணுறோம். நீங்கள் எப்போ பண்ணுனீங்கன்னு சொல்லுங்கள். அம்மனுக்கு என்னென்ன நெய்வேத்தியம் பண்ணுனீங்க அதெல்லாம் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு பெரிய தேங்காய் எடுத்துட்டு அதில் நல்லா இப்போ எங்கள் ஊர் சைடெல்லாம் இது வந்து நான் யாரும் வரலட்சுமி நோன்பு இருந்து நான் பார்த்ததில்லை, அதனால் எனக்கு தெரியாது. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே நிறைய பேர் இருந்து பார்க்குறேன். அதான் சொன்னேன், ஆடி 18 மாதிரி தான். அது எங்கள் ஊரில் விசேஷமாக இருக்கும், இங்கே கொஞ்சம் விசேஷம் கம்மி. ஆனால் இங்கே வந்து இதெல்லாம் நிறைய பேர் பண்ணி பார்க்குறேன் நான். சரி, அதனால தான் எனக்கு ஒரு ஆசை வந்து நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு முழுசாக தெரியலை. ஆனால் எனக்கு ஒரு ஆசை, நம்மளும் வரலட்சுமி விரதம் இருக்கணும், சாமிக்கு பூஜை பண்ணணும்னு ஆசையெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கலசக்குள்ளே போடுறதுக்கு கொஞ்சம் பொருளெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நெல்லிக்காய், லெமன், அப்புறம் அந்த ஜாதிக்காய், மாசிக்காய், அப்புறம் வசம்பு, ஏலக்காய், பட்டை, விரலி மஞ்சள், அப்புறம் அம்மனுக்கு பிடிச்ச மருதாணி பூ. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளி செயினும்
ஒரு தங்க செயினும் எடுத்து வச்சுருக்கேன் அதில் போடுறதுக்காக. பச்சை கற்பூரம் மெயினாக போட்டுக்கணும். 21 பொருள் வந்து நான் இதுக்குள்ளே போடுறேன். நீங்கள் என்னென்ன போட்டீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கலசம் எல்லாமே நான் ரெடி பண்ணி உள்ளே சாமி கும்பிட்டுட்டு பச்சரிசி இதெல்லாமே உள்ளே போட்டுட்டேன், உள்ளே என்னென்ன போடணுமோ. ஆனால் இந்த கலசம் செய்வாங்கள்ல அம்மன் சிலை, அது வந்து அந்த எனக்கு செய்ய தெரியலைன்னு மாமா இப்போ ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு என்ன மாதிரி நிறைய பேருக்கு இந்த கலசம் செய்ய தெரியலைன்னா கண்டிப்பாக இது வந்து பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வந்து நகையெல்லாம் போட்டு ஜோடனை பண்ணுற வேலை தான். அம்மனுக்கு வந்து தாலி மஞ்சள் கொத்தில் தான் கட்டலான்னு பார்த்தேன். இது கடையிலே கிடச்சனால வாங்கிட்டு வந்துட்டேன். கடையிலையே நல்ல பொட்டு தாலி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இதுதான் எங்கள் வீட்டோட ஒரு சிம்பிளான வரலட்சுமி அம்மனை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து விளக்கு போட்டு ஆல்ரெடி நான் விளக்கில் நெய் விளக்கு தான் ஏற்றணும். அம்மனுக்குனாலே நெய் விளக்கு தான் ஸ்பெஷல். ரெண்டு திரி போட்டு நீங்கள் வருஷம் இந்த மாதிரி பண்ணுவீங்களா? நாங்கள் இதுதான் முதல் வருஷம். விளக்கு ஏற்றிடலாமா? தாம்பழத்தட்டு வைப்பாங்க. தாம்பழத்தட்டில் பார்த்தீங்கன்னா நான் 3 ப்ளவுஸு, அதுதான் 7 வைப்பாங்க, 5 வைப்பாங்க, 3 வைப்பாங்க. இல்லை ஒரு சில பேர் 11, 21 நல்லா ரொம்ப என்னால் முடியும் அப்படிங்கிறவங்க 21 தட்டு கூட வைப்பாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 3 ப்ளவுஸ் பிட்டு மட்டும் எடுத்திருக்கேன். 3 தாம்பழத்தட்டு வச்சு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு பக்கத்தில் கூப்பிட்டு 3 தட்டு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி 3 தட்டு தான் இந்த தடவை நான் வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட் டைம். அடுத்த தடவை வந்து இது பெருகணும். 3ங்கிறது 9ஆம் வரணும், 21ஆம் வரணும், அந்த மாதிரி. அடுத்த தடவை இது எனக்கு தெரிஞ்சனால நான் கண்டிப்பாக ஒரு 15 தட்டு வச்சுனாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 பேத்துக்கு நான் கொடுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு 3 பேத்துக்கு தட்டில் தாம்பழம் வச்சு வாழைப்பழம், வாங்கின குங்குமம், மஞ்சத்தூள், அப்புறம் வளையல், கோனு, ப்ளவுஸ் பிட்டு இதெல்லாம் ஒவ்வொன்று வச்சு ஆளுக்கு ஒவ்வொரு தட்டு கொடுத்துடலாம். சாமி நம்ம ஃபஸ்ட்டு நல்லா சாமியை கும்பிட்டுக்கலாம். நான் செஞ்ச பாசி பருப்பு பாயசம் தான் வைக்கிறேன். ஓகே, ஒரு தட்டில் கற்கண்டும் பாசிப்பருப்பு பாயசமும் அம்மனுக்கு வச்சுருக்கேன். இனிமேல் நம்ம சாமி கும்பிட்ற வேலை தான். அங்கே சாமி கும்பிடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சாமி கும்பிட்டுட்டேன். சாமி கும்பிட்டுட்டு என் கணவர் கையால் அந்த மஞ்சள் கயிறு கட்டுவாங்களா, அதையும் நான் சாமி கும்பிட்டு கட்டிக்கிட்டேன். தாலிக்கும் குங்குமம் மஞ்சள் எல்லாம் வச்சாச்சு. அவர் கையால் ஆசீர்வாதமும் வாங்கிக்கிட்டேன். நீங்கள் இந்த வருஷம் எப்படி வரலட்சுமி நோன்பு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக இந்த தடவை சாமிக்கு ஒரு நெய்வேத்தியம் தான் வச்சேன். நீ அடுத்த தடவை இது வந்து பெருகணும் அப்படின்னு சொல்லி தான் வேண்டிக்கிட்டேன். ஒரு 5 பேர்த்துக்கு 15 பேருன்னு சொல்லியிருந்தேன். ஒரு 15 பேர்த்துக்காவது என்னால் முடிஞ்சதை செய்யணும். அது வந்து அடுத்த வருஷம் கண்டிப்பாக நடக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். செல்வ செழிப்போடு நாங்கள் மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் செல்வ செழிப்போடு ஆரோக்கியமாக இருக்கணும்னு நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன். ஆடி வெள்ளி, ஆடி பௌர்ணமி, வரலட்சுமி நோன்பு எல்லாமே கலந்த ஒரு நாளாயிருச்சு. அதனால் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்க ஒரு மாரியம்மன் கோயில் போக நாங்கள் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ இதோட முடியுது. தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்ககிட்ட இருந்து நான் போகிறேன். பாய்.